வணக்கம், இது உங்க ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்க ரகுமான். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க்ல வந்து ரோமன் ரெயின்ஸ் வருவாரா மற்றும் ஜே ஊசோ இருக்கிறார்ல, ஆஃபர்ல நடந்த ஒரு காமெடியான செக்மெண்ட் இருக்குது. இது தவிர்த்து WWE வந்து அஃபிஷியலி ஒரு பேப்பரை வந்து ட்ரேட் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு சில ரஸ்லிங் செய்திகள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்பா. அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? எந்த செய்தியை சொன்னாலும் நோட்டுன்னு சொல்லுவானுங்க. சரி வாங்க, ஃபஸ்ட்டு ஜே ஊசோ செய்தியை பற்றி பார்க்கலாம். இந்த வாரம் அங்கிள் அவுடி இருக்கிறார்ல, அவருடைய டீம் ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜாக் கேபிளை பயன்படுத்துறதுக்காக வந்தார். சரி வந்தார், மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாக் கேபிள் எங்கே போனார் அப்படிங்கிறத விட்டுருங்க. ஜே ஊசோ எங்கே போனார்? நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அங்கிள் அவுடி வந்தோடனே ஜே ஊசோ ஒளிஞ்சு போயிட்டார். எங்கே தான் ஒளிஞ்சு போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கிள் அவுடி தீம் மியூசிக் வந்த உடனே இழுக்குக கீழே இருக்குல்ல, அதுக்கு கீழே போய் சேஃப்டியாக ஒளிஞ்சுக்கிட்டாரு. அங்கிள் அவுடி போனதுக்கு அப்புறமா அந்த ஃபாக் இருக்குல்ல, அந்த புகை மூட்டங்கள் இதெல்லாம் போனதுக்கு அப்புறமா வெளியில வந்து எட்டி பார்த்துருக்காரு நம்ம ஜே ஊசோ. ஜே ஊசோக்கும் அங்கிள் அவுடியை பார்த்தா கொஞ்சம் பயந்தாம் போல இருக்குது. பார்த்த உடனே அடக்க பழக்க ஒளிஞ்சிட்டாரு. சேஃப்டி ஃபர்ஸ்ட் பிகில், கரெக்ட் தானே? அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போறோன்னா, WWE வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை வந்து டேக் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பேப்பருக்கு பேர் என்ன தெரியுமா? இருங்கப்பா, எழுதி வச்சிருக்கிறேன். சூப்பர் ப்ரோவ்லெக்ஸி. இது வந்து WCW உடைய பேப்பரையும், அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா WWE வந்து இப்போதைக்கு ட்ரேட் மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் கேட்குறது தப்பாக நினைக்காதீங்க. WWE எக்கச்சக்க நல்ல பேப்பரி இருக்குது, நீங்கள் அதெல்லாம் நடத்தவே மாட்டேங்கிறீங்க. எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் எல்லாம் அப்படியே கடப்பில் போட்டீங்க. ஹெலினசல் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் மீண்டும் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி கொண்டு வரலாமே. பழைய பேப்பரெலாம் திருப்பி கொண்டு வரீங்க, அது ஒரு நல்ல செய்தி தான். பட் இருந்தாலும் WWE வருஷம் நடத்துகிற பேப்பரையே அப்படியே காணா போன மாதிரி காணாமாக்குறது எனக்கு சரிப்பட்டு வரலை. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கான்வர்ஸில் கவனிக்கோங்க. ஸோ அடுத்தது டாமினிக் மிஸ்டருடைய மீசை. கண்டிப்பாக டாமினிக் மிஸ்டருடைய மீசையை பார்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா செட் ஆகலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்களா? இது அவருடைய ஃபாதருக்கும் இருந்திருக்குது. டாமினிக் மிஸ்டருடைய மீசையை பார்த்து டேடி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளை டாமினிக் மிஸ்டரி என்ட்ரு ஆகும் போதே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, டாமினிக் உங்களுடைய மீசையை வந்து எடுத்துடுங்க, நல்லா இல்லை, அந்த மிஸ்டர் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி கேர் பண்ணியிருக்கிறாருங்க. டாமினிக் மிஸ்டரியோ மீசை வச்சதுனால இவ்வளோ பிரச்சனையா? ஐயோ கடவுளே. சரி, இதுக்கப்புறமா பார்க்க போகிறது எல்லாமே ரோமன் ரெயின்ஸை பற்றின செய்தி தான். ரோமன் ரெயின்ஸை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இதுக்கப்புறமா போடுறது எல்லாமே ரோமன் ரெயின்ஸோடைய செய்தி. அதுக்கப்புறமா என்னடா இது இவ்வளோ நீட்டமாக நீ ரோமன் ரெயின்ஸை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏன் என்கிட்ட வரக்கூடாது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, WWE வந்து ரசல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸோடைய அந்த ஷெட்யூல் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. நார்மலாக சின்ன சின்ன ரஸ்லர்ஸ் தான் ரசல்மேனியா என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க, எப்படி அந்த போஸ்ட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்குலேஷன் எடுப்பாங்க. பார்த்தா ரோமன் ரெயின்ஸ்க்கும் அந்த மாதிரி ஆங்குலேஷன் எடுத்திருக்காங்கப்பா. ரோமன் ரெயின்ஸ் அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரசல்மேனியா டாக்குமெண்ட்ரி வந்து WWE அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்களே, அதில் இவர் என்னென்ன கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறத அஃபிஷியலி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சே, நான் சின்ன சின்ன ரஸ்லருக்கு தான் இவ்வளோ பிரச்சனைன்னு பார்த்தா ரோமன்னா உங்களுக்கும் இந்த பிரச்சனையா? அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நீண்ட நாட்களாக இல்லை ரசிகர்கள் எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, ரோமன் வந்து மணி இந்த பேங்குக்கு வருவாரா? நம்பலாமா? புரளிகள் இருக்குதே, அதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இதை பற்றி நான் என்னத்தை சொல்ல? சரி வாங்க சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை இதுவரைக்கும் எந்த விதமான ஷோலையும் அட்வர்டைஸ் செய்யப்படலை. WWE அட்வர்டைஸ் செய்யப்பட்ட இடத்தையும் ரோமன் ரெயின்ஸை தூக்கிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லைங்க, இப்போ சம்மர்ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா WWE சேர்ந்த ஒரு ரெஸ்லர் பிக்கி இருக்காருங்களா, அவரை அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு இன்ஜுரி ஆகிருக்கும். ஆனால் ஸ்டில் அவர் அட்வர்டைஸில் தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை தூக்கிடுவாங்க. இது நிறைய இடத்துல நடந்திருக்குது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். இப்போ செத் ரோலன்ஸ் கூட ரசல்மேனியாவில் அவருக்கு ரெஸ்ட் எடுக்க தேவைப்பட்டதுனால அதுக்கு அடுத்த அப்கமிங் ஷோஸில் செத் ரோலன்ஸ் அஃபிஷியலி அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருந்தாரு. ஆனால் அந்த நேரத்தில் அவரால் வர முடியலை அப்படிங்கிறதுனால தூக்கிட்டாங்க. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமுக்கு முன்னாடியும் சம்மர்ஸ்லாமுக்கு அடுத்தும் ஸ்மாக் டவுனில் அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருந்தாங்க, அதெல்லாம் தூக்கிட்டாங்க. இப்போ பேஸ் இந்த பெர்லிஸுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் கூட ஒரு ஸ்மாக் டவுனில் அவர் அட்வைஸ் செய்யப்பட்டிருந்தாரு. அது ஒன்று தான் பெண்டிங்கில் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா டிக்கெட் பப்ளிஷ் பண்ணல அவங்க. அந்த பேஸ் இந்த பெர்லிஸுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, அதில் ரோமன் ரெயின்ஸ் பேர் இல்லை. மேபி வந்தாலும் வரலாம். அதுக்கு முன்னப்பட்ட இடைப்பட்ட ராஸ் மேட்டோன்னு இருக்குல்ல, அதெல்லாம் யூஎஸ்ல தான் நடக்குது. அதில் வந்து ரோமன் ரெயின்ஸோட பேர் வந்து அடிபடலை. ஒரே ஒரு ஷோவில் அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்க, ஸ்டில் அது பெண்டிங்கில் தான் வச்சுக்கிறாங்க, சரிங்களா? அந்த டிக்கெட் சேல் பண்ணும்போது ரோமன் ரெயின்ஸோட பேரை எடுக்கலாம். அதனால ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை யாருமே கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் சொல்லாமையும் இருக்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா இப்போ அஃபிஷியலி நான் இந்த நியூஸ் சொல்கிறேன், இது நடந்ததுன்னா ரோமன் ரெயின்ஸ் சொல்கிற ட்ரிப் இப்படி இருக்குங்க. மணி இந்த பேங்கில் ஃபஸ்ட்டு ரோமன் ரெயின்ஸ் வருவாரா? வாய்ப்பில்லை ராஜா. நீங்கள் ரோமன் ரெயின்ஸை மணி இந்த பேங்கில் எதிர்பார்க்காதீங்க. WWE வந்து மணி இந்த பேங்கில் ரோமன் ரெயின்ஸ்க்கான பிளானை செதுக்கி வைக்கப்படலை. ஏன்னா இப்போ ஸ்டோரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போயிட்டு இருக்குது. இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ மணி இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ ரிட்டர்ன் ஆவாருன்னு சொல்லப்படுது. அப்போ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னுக்கு ஹிண்டிங் தானே. கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகினார்னா அதை பற்றி பால் ஹேமன் கண்டிப்பாக வருவார், வந்து சொல்லுவார் ரோமன் ரெயின்ஸ் வராடுறா அவங்க எல்லாரையும் போட்டு தூக்கி முத்தி முடிக்கிறாருன்னு. இல்லைப்பா, ரோமன் ரெயின்ஸ் வந்து சர்ப்ரைஸாக தான் வராரு. பால் ஹேமன் வந்து ஸ்மாக்டவுனுக்கு வந்து பிளட் லைனில் பார்த்து இந்த நியூ பிளட் லைன் இப்போதைக்கு இருக்கிற உங்கள் எல்லாத்தையுமே துவச்சி எடுக்கிறதுக்கு ரோமன் ரெயின்ஸ் தூக்கி வராரு அப்படின்னு சொல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் வராருன்னா அது ரொம்ப டிலே ஆகும். ஏன் கேட்டிங்கன்னா இப்போ ஒருவேளை இப்போ மணி இந்த பேங்க் கதையில் வரும். மணி இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் சிவில் வார் மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பிளட் லைன் வந்து கோடி ரோட்ஸ் டீமை வின் பண்ணிட்டா சோலோ சிக்கா வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கு தான் சம்மர்ஸ்லாமில் மேட்சுங்க. இந்த மேட்ச்சில் நிறைய விதமாக பேசப்படுது. ஒன்று இது பார்த்தீங்கன்னா 6 man tag team மேட்ச் அப்படிங்கிறதுனால ஜெம்யூஸை வராட்டா நம்ம இப்போ புதுசாக வந்து ஜாக்கா பாட்டுவோம் அவர் வந்து கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணி அது மூலிமா கெவின் ஓவன்ஸை பின்ஃபால் பண்ணியோ ரேண்டி ஆர்டனை பின்ஃபால் பண்ணியோ ஏன் கோடி ரோட்ஸே பின்ஃபால் பண்ணியோ சோலோ சிக்கா வெற்றி பெறலாம். அப்போ சோலோ சிக்காவா வெர்சஸ் கோடி ரோட்ஸ்க்குள்ளே சம்மர்ஸ்லாமில் ஒரு மேட்ச் நடக்கலாம். அந்த மேட்சோட எண்டிங்கில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் சம்மர்ஸ்லாமில் தான் இருக்கும். அப்போ ரோமனுக்கு சம்மர்ஸ்லாமில் மேட்ச் இருக்காதான் கேட்டிங்கன்னா எஸ், ரோமன் ரெயின்ஸுக்கு சம்மர்ஸ்லாமில் மேட்ச் இல்லை, பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இந்த ஸ்டோரி லைனில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரி லைனில் இதுவே ஸ்டோரி வேறு மாதிரி அமையதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ராண்டி ஆர்டன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒருவேளை கோடி ரோட்ஸ்க்கு ஆர்கேவப்பட்டு நான் தானே உனக்கு சம்மர்ஸ்லாம் ஆப்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை நிமித்திட்டு வந்து நின்றாருன்னு வைங்களேன், அப்போது கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ராண்டி ஆர்டன் நடக்கும். அப்போ சோலோ சிக்காவை பதில் என்ன? சோலோ சிக்காவை எதிர்கொள்ளதுக்கு அண்ணன் ரோமன் ரெயின்ஸ் வருவார். நான் இது முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒருவேளை மணி இந்த பேங்கில் ராண்டி ஆர்டன் வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணால் ராண்டி ஆர்டன் வெர்சஸ் கோடி ரோட்ஸ்குள்ளே சம்மர்ஸ்லாம்க்கு நடக்கும். அல்லது இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பிளட் லைன் வெற்றி பெற்றுட்டால் சோலோ சிக்காவாக தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட சம்மர்ஸ்லாம் மோதுவார். இடைப்பட்ட நேரத்தில் ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டார். சம்மர்ஸ்லாமில் கோடி ரோட்ஸ் வச்சு சோலோ சிக்காவா மேட்ச் நடக்கும்போது அதில் உங்கள் அண்ணன் சர்ப்ரைஸாக மேட்ச் வருவார். இப்போ நார்மலாகவே சோலோ சிக்கா வர்சஸ் கோடி ரோட்ஸ் நடந்துக்குது. அதில் வந்து கோடி தானே வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா எப்படி கேட்டிங்கன்னா போன வருஷம் நான் சம்மர்ஸ்லாமே சொல்கிறேன், மணி இந்த பேங்கில் ஜே ஊசோ வந்து ரோமன் ரெயின்ஸை பின்ஃபால் பண்ணி வின் பண்ணனால தான் சம்மர்ஸ்லாமில் ஜே ஊசோ ரோமன் ரெயின்ஸுக்கான மேட்ச் ஹைப்பு. அதே மாதிரி மேபி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹெல்ப் மூலியமாக சோலோ சிக்காவா இப்போ கோடி ரோட்ஸே பின்ஃபால் பண்ணிட்டா சம்மர்ஸ்லாமில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சம்மர்ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கா வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச்சை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. இந்த மாதிரி சான்ஸ் இருக்குதுல்ல. ஒருவேளை ராண்டி ஆர்டன் ஏதாவது ட்விஸ்ட் அடிச்சாருன்னா ராண்டி ஆர்டன் வர்சஸ் கோடி ரோட்ஸ்ல நடக்கும். ரோமன் ரெயின்ஸ் ரிட்டனை அப்கமிங் ஸ்மாக்டவுனில் பார்க்கலாம். சம்மர்ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா ரோமனுக்கும் சோலோ சிக்காவும் மேட்ச் பார்க்கலாம். இல்லை பிளட் லைன் க்ளீனாக வின் பண்ணுது ஜாக்கா பாட்டு ஹெல்ப் மூலியமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சோலோ சிக்காவா வர்சஸ் கோடி ரோட்ஸ்குள்ளே மேட்ச் நடக்கும் போது சம்மர்ஸ்லாமில் அன்னை சர்ப்ரைஸாக ஃபீல்ட் அட்டாக் பண்ணதுக்கு எப்படி வந்தாரோ ஒரு ஹீல் ரெஸ்லராக, அதே போல் இந்த சம்மர்ஸ்லாமுக்கு ஒரு ஃபேஸ் ரெஸ்லராக ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் எடிட்டிங் ப்ராப்ளம் மற்றும் என்னால் வீடியோ எடிட் பண்ண டைம் கிடைக்கல. சரி அப்டேட்டெல்லாம் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டிருக்கிறேன். அங்கங்கே கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டினஸோட வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? எங்களுடைய அதர் சேனலில் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கணும். ரஸ்லிங் கிங் 2 இருக்குது, ரகு காயின்னு சொல்லிட்டு நாங்கள் கப்புள்ஸ் சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனலுக்கும் ஆதரவு தரணும். எண்டு ஸ்க்ரீனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? வட்டாமாமே.